இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனையில கால நிலவரம் போன பதிவுல நம்ம பார்த்திருப்போம். அது ஒரு சின்ன இதுல வந்து பார்த்தீங்கன்னா, மேப் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இந்த துரோபோபில்யா இந்த பகுதிகள்லாம் ஏன் இம்பார்ட்டன்ட்? ரஷ்யா ஏன் அந்த பகுதியில முன்னேறிட்டு இருக்காங்கன்னு, தொடர்ந்து அந்த பகுதிகள்ல ரஷ்ய தரப்பு வந்து முன்னேறிக்கிட்டே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம, இந்த லிவிவ், லுடஸ்க் இந்த பகுதிகள் போலாண்டுக்குள்ள கட்டுப்பாட்டுக்குள்ள வருது அப்படின்னா, என்ன நடக்கும்? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்திருந்தோம் இல்லையா? ஏன் போலாண்ட் அந்த பகுதிகள்லாம் கிளைம் பண்றாங்க அப்படிங்கிற விஷயங்களும் இருக்கு இல்லையா? இது எல்லாத்தையுமே இந்த பதிவில் நம்ம தெளிவா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க செந்தில். இது உங்க செந்தில் டிஃபென்ஸ். ஃபர்ஸ்ட் இந்த மேப்புக்கு போயிடலாம். அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். துரோவாபிலியா பகுதியில எப்படி ரஷ்யா அட்வான்ஸ் ஆயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல. இப்போ வரக்கூடிய செய்திகளின் அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா, தொடர்ந்து டொனஸ்க் பகுதி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, உக்ரைனோட தென் கிழக்குல இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் டொனஸ்க். ஸோ அதோட ஒரு சிட்டிஸ் தான் இந்த பக்ரோஸ்க், இந்த துரோபோபிலியா, பிலோசக் இந்த பகுதிகள் எல்லாமே. ஸோ நம்ம இன்னைக்கு காத்தால பார்த்திருந்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நொவோ டென்யே இந்த பகுதியெல்லாம் ரஷ்ய தரப்பு அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு. இப்போ ரஷ்யா இந்த பெட்ரிஃப்காவும் தாண்டி இந்த நொவோ ட்ராஸ்கி இருக்கு இல்லையா? ஸோ இந்த பகுதிகளையும் சண்டை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. அட் த சேம் டைம் இந்த நொவோ டோனியா இருக்கு இல்லையா? ஸோ அந்த பகுதிகளில் இருந்து கீழே இருக்கக்கூடிய ஹனிஃப்கா, அப்புறம் இந்த ருபைஸ்னி, ஸோ இந்த பகுதிகள் எல்லாத்துலேயும் ரஷ்யாவோட பிரசன்ஸ் ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. இந்த நொவோடெனியாவோட சிட்டி சென்டர் நான் இப்போ தோராயமாக நான் உங்களுக்கு வரைஞ்சு காட்டுறேன். எந்தெந்த பகுதிகள் ரஷ்யாக்குள்ள கட்டுப்பாட்டுக்குள்ள வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது போல. ஸோ இந்த பகுதிகள் எல்லாமே ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள கூடிய சீக்கிரம் வந்துடும். ஸோ இந்த இப்போ இருக்கக்கூடிய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, பேச்சுவார்த்தைக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதிகள் எல்லாமே அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள ஸ்ட்ராங்கான பிரசன்ஸ் எடுத்துக்குவாங்க. அதாவது கட்டுப்பாட்டுக்குள்ள மட்டும் இல்லை, ஸ்ட்ராங்கான பிரசன்ஸ் வரும். ஸோ இது ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசங்கள் இருக்கு. ஸோ இந்த பகுதிகள் மட்டும் இல்லாமல் இந்த துரோபோபில்யாவை நோக்கி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு பேச்சுவார்த்தைக்கு முன்னாடியே. அது மட்டும் இல்லாமல் இந்த ரொடென்ஸ்கியோட 80% வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்க அப்படிங்கிற செய்திகளும் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய பகுதி ஸோ 20515 ரோடை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கட் பண்ணுறாங்க ரஷ்யா அப்படிங்கிறத இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இந்த இடத்துல கட் பண்ணுறாங்க அப்படின்னா ரஷ்யா இந்த பகுதிகளிலிருந்தும் முன்னேற முடியும், மேல் நோக்கியும் போக முடியும், கீழ் நோக்கியும் வர முடியும். ஸோ பல வகையில் வந்து பார்த்தீங்கன்னா பலமுனை தாக்குதலுக்கு உட்படுறதுனால இந்த துரோபோபில்யாவும் சுற்றி வளைச்சு ரஷ்ய தரப்பு வந்து பிடிக்கலாம். மேபி இந்த இந்த துரோபோபில்யா ஸோ இந்த பகுதிகள்லையும் சுற்றி வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற பல அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் இருக்கு. ஏன் இதை எல்லாரும் ஹைலைட்டா பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஏன்னா இந்த இடத்துல 18 கிலோமீட்டர் முன்னேறி போறது மட்டும் ரஷ்யாவோட ஒரு விஷயமா கிடையாது. இங்கிருந்து 18 கிலோமீட்டர் முன்னேறி போயிருக்காங்கிறது மட்டும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இதுக்கு பின்னாடி இன்னொரு காரணம் இருக்கு. ஏன் இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை ரஷ்யா வந்து பெனிட்ரேட் பண்றாங்க, அதாவது ஊடுருவி போறாங்க, இந்த இடத்துல இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் பெல்ட்டை உடைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான காரணங்கள் இருக்கு. அதுக்கு நம்ம இந்த ட்ரெஞ்ச் ஃபைலை லோட் பண்ணா உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் லோட் ஆகும். இந்த பிளாக் கலரில் லோட் ஆயிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஞ்ச்லேயே உங்களுக்கு தெரியும். ஸோ ஹெவியான ட்ரெஞ்ச் லைன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2014 போடப்பட்டது. அதாவது இந்த டார்க் பிளாக் மாதிரி இருக்கு தெரியுங்களா? ஸோ இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா 2022க்கு அப்புறமா ரஷ்யா முன்னேறி வந்து அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தாங்க இல்லையா? ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக போடப்பட்ட ஒரு லைன்ஸ். ஸோ இதுதான் இந்த இருக்கக்கூடிய ரெட் லைன்ஸ். அதுதான் பேர் மினிமம் லைன்ஸ் ரஷ்யா ப்ரொடெக்ட் பண்ணும். இந்த சுரோவிக்கின் லைன் அப்படிங்கிறது போல நம்ம பார்த்தோம் இல்லையா? அது இந்த உக்ரைன் உசு வீடியோ போட்டு வந்தாங்களே, ஸோ அந்த லைன்ஸ். ஸோ அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய லைன்ஸ் எல்லாமே குட்டி குட்டியா இருக்கலாம். இதெல்லாம் வந்து உக்ரைன் போடப்பட்ட லைன் 2014 கட்டமைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் லைன்ஸ். ஸோ இது எல்லாமே இந்த பகுதிகள் வராங்க அப்படின்னா ரஷ்ய தரப்புல இருந்து உடைக்கிறதுக்கு லேட் ஆகணும், டைம் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்க வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ டிஃபென்ஸ் லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியா இருக்கும். ஸோ ஒரு செட்டில்மெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு டிஃபென்ஸ் லைன்ஸ் போட்டிருக்காங்க உக்ரைன் தரப்புல இருந்து அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சண்டை பிடிச்சி வந்து பண்ணால் ரஷ்ய தரப்பு முன்னேறிட்டு இருக்காங்க. பொக்ரோஸ்க்கு கிரிவலம் வர்றது அப்படிங்கிற நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லையா? அதுக்கான காரணம் அதுதான். பக்ரோஸ்க்கு சுற்றி வருவாங்க அப்படிங்கிறத இவங்க முன்னாடியே கணிச்சு இந்த போர் எப்படி நடக்கும் அப்படிங்கிறது எக்ஸாக்டாக தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. ரஷ்யாவும் அதுக்கு ஏற்ப சண்டை பிடிச்சி அந்த டிஃபென்ஸ் லைனை உடச்சிக்கிட்டு இருக்காங்க. அதான் இதில் இருக்கக்கூடிய விஷயம். இங்க இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் லைனை உடச்சிட்டு இந்த ஜோல்டானியாக்கு போறதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்ற கேள்விகள் வருது இல்லையா? ஆக்சுவலா இந்த டிஃபென்ஸ் லைனுங்கிறது வந்து பார்த்தா இந்த ரெட் கலர் டிஃபென்ஸ் லைன் எப்படி வந்து ரஷ்யா வரைஞ்சி வச்சிருக்காங்களோ அதே போல நான் எல்லோ கலர்ல வரையினேன். இது வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட ஒரு பேர் மினிமம் டிஃபென்ஸ் லைன் அப்படிங்கிறது போல ஒரு டிஃபென்ஸ் லைன் இருக்கு. இது இந்த கர்கியூ பகுதிகளில் இருந்தே வரும். நான் தோராயமா வரையறேன், எக்ஸாக்ட் கிடையாது. அந்த டிஃபென்ஸ் லைன் ஆயினும் அந்த நம்ம மேப்ல இன்க்ளூட் பண்ணல, பட் ஆனால் எக்ஸாக்டா வரையல, பட் நான் தோராயமா வரைகிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பேர் மினிமம் லைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் ஹோல்டு பண்ணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு லைன். மற்றது எல்லாமே கொஞ்சம் இதாக தான் இருக்கும், பட் ஆனால் இது
ஓரளவுக்கு எக்ஸாக்டா நான் இந்த இடத்துல வரைஞ்சிருக்கேன். வரையும் போது எக்ஸாக்டா வரணும் அப்படின்றதுக்காக. ஸோ எப்படி இந்த இடத்துல ரஷ்யா ரெட் கலர் லைன் வச்சிருக்காங்களோ, உக்ரைன் அது போல ஒரு லைன் வச்சுக்கிறாங்க. தாண்டி விட்டுறக்கூடாது ரஷ்யாவை அப்படிங்கிறது போல. இப்போ ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா அந்த ஜோல்டானியா இருக்கு இல்லையா, ஸோ அதை கிராஸ் பண்ணி போகுது. இப்போ ரஷ்யா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஜோல்டானியாவை கிராஸ் பண்றதுனால இந்த செகண்ட் லேயர் ஆஃப் டிஃபென்ஸ் லைன் இருக்கு இல்லையா, அதை உடைச்சிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ இதை ஊடுருவுறாங்க அப்படின்னா இதோட பின்புறத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்ய தரப்புனால ஊடுருவி போக முடியும். இதுக்கப்புறம் டிஃபென்ஸ் லைனே கிடையாது உக்ரைனுக்கு. ஸோ அப்படின்னா அடுத்த ரஷ்யா ஸ்டாப் பண்ண முடியும் அப்படின்னா அது இந்த நேச்சுரல் பேரியர் டினிப்ரோபெட்ரோவ்ஸ்க். ஸோ இதைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா பல அனலிஸ்ட் சொல்லிட்டு இருந்தாங்க. நம்மளும் சேனலோட ஸ்டார்டிங்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்போம் பல வருஷங்களா. இந்த டினிப்பர் ரிவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேரியராக இருக்கும், அது வரைக்கும் ரஷ்யா கட்பாட்கள் எடுத்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அதை உடச்சிருக்காங்க. ஸோ நெகோசியேஷன் டேபிளில் ட்ரம்ப் அவர்களுக்கு என்ன பவர் இருக்கு, அவர்கிட்ட என்ன பேச முடியும், ரஷ்யாவை டிஃபெண்ட் பண்ண முடிஞ்சிச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு சந்தேகம் தான். அதை உடைச்சிட்டாங்க. ரஷ்யாவுக்கு மேசிவான அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே உக்ரைனுக்கு எந்த ஒரு ஃபேவரும் கிடைக்காது. ஸோ அதான் இதில் இருக்கக்கூடிய விஷயம். இந்த பகுதிகள் ஹைலைட் ஆகிட்டு இருக்கிறதுக்கான காரணம், ரஷ்யா இம்பார்ட்டன்ஸ் காட்டுறதுக்கான காரணம், ரஷ்யானால இதுக்கப்புறம் இதோட பின்புறங்கள்ல அட்டாக் பண்ண முடியும். ரொம்ப மேசிவான பிரேக் த்ரூ ரஷ்யா தரப்புலேருந்து பண்ணியிருக்காங்க. இது பண்ணுறாங்கன்னா கெமட்டாஸ் க்ளோவியன்ஸ் எல்லாமே ரஷ்யாவோட கட்பாட்டில் வந்துடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ நம்ம இன்னொன்று சொல்லியிருந்தோம், இந்த லிவிவ் லுட்டஸ்க் இந்த போலாண்ட் இருக்காங்க இல்லையா, அதையும் நம்ம கையோட பார்த்துட்டு போயிடுவோம். இந்த போலாண்டை கிளைம் பண்ணக்கூடிய பகுதிகள், இந்த டெர்னோபிள், இந்த ரிவைன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ இந்த பகுதிகள் இது எல்லாமே போலாண்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது நம்ம என்ன கலர் எடுக்கலாம்னா, நான் ப்ளூ கலரில் நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். தோராயமாக போலாண்ட் எந்தெந்த பகுதிகள் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வேணும், மேபி எடுக்கலாம் அப்படிங்கிறது போல நினைக்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த பகுதிகளை வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இந்த ப்ளூ கலரில் வந்து பார்த்தீங்கன்னா தோராயமாக மார்க் பண்ணிடுறேன். ஸோ இந்த பகுதிகள் ஏன் இந்த பகுதி போலாண்டு வேணும்னு நினைக்கிறாங்க, ஏன் இந்த பகுதியை ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களோட பேசும்போது போலாண்ட் ஆக்குபை பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது போல சொல்றாங்க. ரெண்டாவது, லேண்ட் ஸ்வாப்பிங் அப்படிங்கும்போது உக்ரைனோட இந்த பார்ட்டை போலாண்டுக்கு கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒப்புதல் ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள்கிட்ட ட்ரம்ப் அவர்கள் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீ டினிப்பர் ரிவர் வரைக்கும் எடுத்துக்கோ, இந்த பகுதியில் மட்டும் அவங்க எடுத்துக்கோ அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இப்போ இது கிடைக்கிறதுனால போலாண்டுக்கு என்ன பெனிஃபிட், மேற்குக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. அதாவது அமெரிக்கா கிட்ட இருந்து கேஸ் வாங்குறாங்க, ரஷ்யா கிட்ட இருந்து கேஸ் வேண்டாம் அப்படிங்கிற முடிவுகள் யூரோப்பியன் யூனியன் எடுத்துட்டாங்க. அப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா சென்ட்ரல் யூரோப்பியன் நாடுகள் அப்படிங்கிற நாடுகள் இருக்கு. இதுல அதிகப்படியா முடிவுகள் எடுக்கக்கூடிய நாடுகள்ன்றது பிரான்ஸ், ஸ்பெயின், ஜெர்மனி, யூகே, இட்டாலி இது போல நாடுகள் எடுக்கிறாங்க. இப்போ கேஸ் வருது அப்படின்னா நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர்ல மார்க் பண்ணிக்கலாம். ஸோ கேஸ் வருது அப்படின்னா அமெரிக்கா ஏதோ ஒரு பகுதியில் கொண்டு வந்து போர்ட் பண்ணும். ஸோ ஒன்று ஃப்ரான்ஸில் போர்ட் பண்ணுவாங்க, இல்லை ஸ்பெயினில் போர்ட் பண்ணுவாங்க, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இட்டாலியில் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா மிடில் ஈஸ்ட் வந்து என்னன்னா இட்டாலியில் போர்ட் பண்ணுவாங்க, இல்லை கிரீஸில் போர்ட் பண்ணுவாங்க, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் போர்ட் பண்ணுவாங்க. இது போல பகுதிகளை ஜெர்மனி கொடுக்க வாய்ப்பில்லை, பட் ஆனால் இது போல பகுதிகளில் போர்ட் அடிப்பாங்க. ஸோ அப்படி போர்ட் அடித்து கேஸை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க யூரோப்புக்கு ஷிப் பண்ணுவாங்க அமெரிக்கா தரப்புந்து. அப்படி வாங்கக்கூடிய கேஸை சென்ட்ரல் யூரோப்பியன் நாடுகள் ஏன் வாங்கணும்? இப்போ பிரான்ஸ், யூகே, ஜெர்மனி, இட்டாலி இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வேண்டாம்ப்பா, நான் வந்து அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற முடிவுகள் அவங்க எடுத்துடலாம். அவங்களுக்கு மேபி கேஸுங்கிறது காஸ்ட்லி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்ப இந்த நாடுகள்லாம் இந்த கேஸை வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு காஸ்ட்லியா இருக்கும் அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்கும்போது. அந்த காஸ்ட்டை டேலி பண்ணணும் அப்படின்னா அந்த கேஸை கொண்டு போய் இவங்க சென்ட்ரல் யூரோப்பியன் நாடுகளுக்கு விற்கணும். இவங்க வித்து வர காசு எடுத்தாதான் அவங்க எனர்ஜி கொஞ்சம் காசு கம்மியா இருக்கும். இந்த கேஸ், பெட்ரோலு இந்த காசுங்கிறது கம்மியா இருக்கும். ஸோ இப்போ சென்ட்ரல் யூரோப்பியன் நாடுகள் ஏன் அதை வாங்கணும்? அது காஸ்ட்லியான கேஸ். அவன் நம்ம மண்டையில கட்ட இருக்கான், நம்ம ஏன் அதை வாங்கணும் அப்படிங்கிறது போல இந்த சென்ட்ரல் யூரோப்பியன் நாடுகள் முடிவெடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆல்டர்னேட்டுங்கிறது ரஷ்யா தான். ரஷ்யா கிட்ட இருந்து கேஸுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் யூரோப்பியன் நாடுகளுக்கு வந்து ஆகணும். இப்போதைக்கு துருக்கி வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேட்வேவா இருக்கேன் அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க, எனர்ஜி ஹப்பா இருக்க போறாங்கன்றதான் சொல்றாங்க. பட் ஆனால் நேட்டோ நாடுகளோட அழுத்தங்கள்னால துருக்கி எப்படி வேணாலும் மாறலாம். ஏன்னா ரஷ்யா பவர்ஃபுல்லாக இருந்தாங்கன்னா சிக்கல். காக்கசஸ் பகுதியில் அசர்பைஜான், துருக்கின்றது நட்பு நாடுகள்ன்றதுக்கு மேலே ஒரு பகுதினே வச்சுக்கலாம், துருக்கியோட ஒரு பகுதினே வச்சுக்கலாம்.
ஸோ அசர்பைஜானுக்கு ரஷ்யாவுக்கு இப்போ ஆக மாட்டேது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரியும் துருக்கிக்கும் ரஷ்யாவுக்கும் எந்த ஒரு டைம்லேயும் ஆக போகிறது கிடையாது. ஏன்னா எல்லாம் அண்டை நாடுகள் இல்லையா. ஸோ அந்த ஒரு காரணத்தினால ஒத்து வர போகிறது கிடையாது. ஸோ இப்போ துருக்கி அதை வாங்க மாட்டேன் அப்படின்ட்டாங்கன்னா ரஷ்யானால சென்ட்ரல் யூரோப்பியன் நாடுகளுக்கு விற்க முடியாது. அந்த கேஸ் போகாதனால சென்ட்ரல் யூரோப்பியன் நாடுகள் அதிகப்படியாக பாதிப்படைவாங்க. இப்போ கேஸ் இப்போ நான் உங்களுக்கு தோராயமா வரைஞ்சு காட்டுறேன். இந்த ரெட் கலர்ல இருக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாக்கே விட்டு கொடுத்துட்றாங்க அப்படின்னா கூட ரஷ்யா ஆக்சிஸ் பண்ணணும் அப்படின்னா பெலரூஸ் வழியா இந்த லிவிவ் லுட்டஸ்க் டெர்னோபிள் வழியா ஒரு பைப் லைனை போட்டு இங்க இருக்கக்கூடிய நாடுகளுக்கு சப்ளை பண்ணிடலாம். அதுவும் குறிப்பா அடுத்த மிக பெரும் போர் வர்றதுக்கான காரணம் இந்த செர்பியா அப்படிங்கிற நம்ம சேனல்ல சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கான காரணம் இந்த கொசோவா. ஆல்ரெடி யுகோஸ்லாவியாவா இருந்துதான் பிரிச்சு இந்த கொசோவா இந்த ஏரியால ஏகப்பட்ட அக்கப்போர் இருக்கு. அடுத்தது வந்து பண்ண இந்த போஸ்னியா எக்ஸகோனிவ்கா இந்த ஏரியால வந்து பண்ண சிக்கலாயிருக்கு. இதுல இருந்து ஒரு ஸ்பார்க்கா அப்படிங்கிறது போல ஒரு இது இந்த சைட்ல இந்த ஏரியால வந்து பாத்தீங்கன்னா தனியா ஒரு நாடு இருக்கு. அதையும் அங்கீகரிக்கல. பட் அதுவும் டிஸ்பியூட்டட் ஏரியா தான். இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை ரெடி ஆயிட்டு இருக்கு. ஸோ கொசோவா, ஸ்பார்க்கா, செர்பியா, போஸ்னியா எக்ஸகோனிவா, ஸோ இந்த பகுதிகள் திருப்பி ஒரு போருக்கு ரெடி ஆகுதுன்னா இதுக்கு முன்னாடி ரஷ்யாவோட படைகள் ரஷ்யாவோட உதவிகள் அவங்களுக்கு வர முடியல. யுகோஸ்லாவியாவா இருக்கும்போது அவங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க முடியல. அதுக்கான நாடுகள் இங்க இருக்கக்கூடிய நாடுகள் ஒத்துக்கல. இப்போ போலாண்டை கிராஸ் பண்ணி தான் வரணும், உக்ரைனை கிராஸ் பண்ணி தான் வரணும் அப்படிங்கும்போது ஒத்துக்கல. ஸோ அதனால ரஷ்யானால பெருமளவில் உதவிகள் பண்ண முடியல செர்பியாவுக்கு. ஸோ செகண்ட் டைம் இதே போல ஒரு போர் வருது அப்படிங்கும்போது, அதாவது இந்த ஒயிட் பாஸ்போர்ட்ஸ்லாம் கொண்டு வந்து போட்டிங்களே அப்படிங்கிற யூஎன்ல முறையிட்டாங்களே செர்பியா. ஸோ அந்த டைம்ல நடக்கக்கூடிய போர்களை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்ப திரும்பவும் அந்த போர் வருதுன்னா ரஷ்யானாலே உங்களுக்கு சப்ளைஸ் கொண்டு போய் கொடுக்க முடியாது. யூரோப்பியன் யூனியன் எப்படி உக்ரைனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க தங்கு தடை இல்லாம இந்த போலாண்டு வழியா வந்து பாத்தீங்கன்னா ஆயுதங்கள் உக்ரைனுக்கு கொடுத்து இந்த இடத்துல சண்டை பிடிச்சிட்டு இருந்தாங்களோ அதே போல நாளைக்கு ரஷ்யா கொடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ஸ்லோவாக்கியா ஹங்கேரியோட அவங்க கனெக்ட் ஆகணும். ஆனா மட்டும்தான் அவங்களால இந்த இடத்துல சமாளிக்க முடியும். சென்ட்ரல் யூரோப்பியன் நாடுகள் எனர்ஜி இண்டிபெண்டா இருக்க முடியும். அப்படின்னா மிக பெரும் சிக்கலா இருக்கும். ஸோ இந்த ரீசன்னால போலாண்டுக்கு இந்த பகுதிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். போலாண்ட் அப்படிங்கிறது ஜியோ பாலிட்டிக்கலி இம்பார்ட்டன்ட். ஸோ அவங்க கேஸை ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கி அந்த கேஸை வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்குலாம் கொடுக்கலாம். ஸோ டெக்னிக்கலாக சென்ட்ரல் யூரோப்பியன் நாடுகள் கிட்ட இருந்து ரஷ்யாவை பிரிக்கிறதுக்கான ஒரு முயற்சிகள் இது. ஸோ இதுதான் இங்கே நடந்துட்டு இருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி ஏதோ பேச்சுவார்த்தைகள் போகுமா அப்படிங்கிறதா இது இருக்கக்கூடிய விஷயம். சரி, ஓகே. ஏன் போலாண்டுக்கு அந்த பகுதிகள் வேணும், என்னென்ன காரணங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா இந்த களத்துக்கே வருவோம். ஏன்னா அதில் மிக முக்கியமான விஷயங்கள் இருக்கு. அதாவது குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய த்ரோபோபில்லியா, இந்த பில்லோசக் இந்த பகுதிகள் இருக்குல்ல, இந்த ஏரியாவுக்கு வருவோம். ஏன்னா இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபென்ஸ் லைன் இருக்கு, செகண்டரி டிஃபென்ஸ் லைன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு அப்படிங்கிறத வந்து பண்ணால் நம்ம தப்புன்னு சொல்கிறோம். இது நார்மலாக இருக்கக்கூடிய விஷயம் தான், எல்லாத்துக்கும் தெரியற ஒரு விஷயம் தான். நீங்கள் நார்மலாக ஓப்பன் சோர்ஸில் போயிட்டு இந்த ட்ரென்ச் லைன் எடுத்து பார்த்தீங்கனாலே இந்த இடத்துல ஒரு செகண்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா இந்த பகுதிகள் பிடிச்சிருக்காங்கன்னா உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் சொன்ன மாதிரி தான், ஒன்று டின்ப்ரோக்குள்ளே போக முடியும், அப்படி இல்லை அப்படின்னா ரஷ்யானால கர்கியூக்குள்ளேயும் போக முடியும். ஸோ இதெல்லாம் சிக்கலான ஒரு பகுதியாக மாறிடும். அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். எந்த பகுதியில் வேணாலும் முன்னேறி போய் ரஷ்யானால பிடிக்க முடியும். அதுக்கான ஒரு டிஃபென்ஸ் லைன் தான். ஸோ இந்த இடத்துல டிஃபென்ஸ் லைனை வந்து படம் போடணும். அதுக்கு டின்ப்ரோ பெட்ரோஸ்கில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெண்டரை கொடுத்துருந்துருக்குறாங்க. ஆக்சுவலாக இந்த ஏரியாவில் டிஃபென்ஸ் லைனுங்கிறது விர்ச்சுவலாக பேப்பரில் இருக்கே தவிர ரியலாக இருக்கானா இல்லை. அதுதான் இது இருக்கக்கூடிய விஷயம். இதுக்கு பின்னாடி பல காரணங்கள் இருக்கு. இப்போ நம்ம செய்திகளுக்குள்ள போவோம். நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அதாவது டின்ப்ரோ பெட்ரோவெஸ்க் ரீஜன் இருக்கு இல்லையா, ஸோ அங்க இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் ஜேஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்துக்கிட்ட 6.7 மில்லியன் ஹரின்யாஸை வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெண்டர் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அங்க இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாத்தையும் அவங்க மெயின்டைன் பண்ணணும், எடுத்து ரெடி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் அவங்க ஒரு கான்ட்ராக்டை எடுத்து ஒரு டெண்டரை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருந்துருக்குறாங்க அங்கே இருக்கக்கூடிய பகுதிகள். அதாவது நம்ம சொல்லக்கூடிய அந்த ஜோல்டா க்ளோடியா இருக்கு இல்லையா, ஸோ அந்த பகுதிகள் இது வந்து பண்ண மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டெண்டர் வந்து பண்ண போயிருக்கு. இதுல அந்த ரீஜனல் ஆஃபீஸ் அந்த டெண்டரை எடுத்துட்டு, அந்த ஜேஎஸ்சியில் இருக்கக்கூடிய ரீஜனல் ஆஃபீஸ் டெண்டரை எடுத்துட்டு அந்த பகுதின்னு சொல்லலை, டின்ப்ரோ பெட்ரோஸ்க்குள்ள ஒரு கம்பெனி அப்படிங்கிறதோட தான் செய்திகள் வந்துட்டு இருக்கு. அவங்க எடுத்துட்டு வேற ஒருத்தவங்க கிட்ட சப் கான்ட்ராக்ட் கொடுத்துக்கிறாங்க. கான்ட்ராக்டை நம்ம எடுத்துட்டு வேற ஒருத்தவங்களுக்கு கொடுத்துப்பாங்க. இந்த கவர்மெண்ட் பில்டிங்லாம் வாடகைக்கு எடுத்துட்டு உள்வாடகை கொடுவாங்க தெரியுங்களா, அதிக விலைக்கு. அது போல அது நடக்கிறது அப்படின்றது கிடையாது. இது போல அரசல் புருஷெல்லாம் நான் கேள்விப்பட்டேன், இது மாதிரிலாம் நடக்குது அப்படிங்கிறது போல. ஸோ அதுக்கு சொல்ற கவர்மெண்ட் இருந்து ஒரு 5000 6000 ரூபாய்க்கு வாங்கிட்டு 15,000 ரூபாய்க்கு வாடகை கொடுவாங்க. ஸோ இது போல விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு கேள்விப்பட்டது, உண்மை அப்படிங்கிறது இல்லை.
காது வாக்குல டீ குடிக்கும்போது அங்க பேக்கரிலாம் பேசிட்டு இருப்பாங்க இல்லையா? அப்படி பேசிட்டு இருக்கும்போது காதுல கேட்டது உங்ககிட்ட சொன்னது. மத்தபடிலாம் எதுவும் தப்பா இப்ப எடுத்துக்காதீங்க. இது போல வந்து பண்ண விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? அது போல டெண்டரை இவங்க எடுத்துக்கிட்டு இவங்க வந்து பண்ண இன்னொருத்தங்களுக்கு கொஞ்சமா கொடுத்துருக்காங்க. அந்த கம்பெனி அவங்க கிட்ட இருந்து சப் டெண்டர் எடுத்துட்டு ஆட்டைய போட்டு கிளம்பிட்டாங்க. இப்ப அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா ட்ரென்ச்சும் காணோம், ஒண்ணும் காணோம், எதுவும் இல்ல. அதே அந்த பகுதியில நடந்தது அப்படிங்கிறத சொல்லல. பட் ஆனா இது போல ஏரியால ஊழல் நடந்திருக்கு. அதனால நாங்க அரெஸ்ட் பண்றோம். அந்த ரீஜியல் ஹெட்டோட அரெஸ்ட் பண்றோம் அப்படிங்கிறது போல இமேஜஸ் இது உக்ரைனோட அந்த எஸ்பியூ இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களோட லோகோ தான். நீங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும். அவங்க ரிலீஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான், செய்திகள் தான். அஃபிஷியல் சேனல் சொல்லக்கூடிய செய்திகள் தான். ஸோ இது போல அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது போல செய்திகள் வந்திருக்கு. அந்த நிலத்துக்கான உரிமை அவங்க கிட்ட இருக்கு. அதை எடுத்து டெவலப் பண்ணி மெயின்டைன் பண்ணும். இதுதான் அவங்களோட வேலை. அதை செய்ய தவறிட்டாங்க. அதுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். இப்ப இது மட்டும் தானான்னு பாத்தீங்கன்னா இல்ல. ஒன்னொன்னா லேயரா வந்து பாத்தீங்கன்னா உடைச்சிட்டு இருக்காங்க என்ஏபியும். அதான் ஆன்டி கரப்ஷன். அடுத்து இதே டின்ப்ரோ பெட்ரோஸ்க் ரீஜன்ல 42 பேர்த்த வந்து பாத்தீங்கன்னா சந்தேகத்தின் பேர்ல வந்து பண்ண அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அதாவது 330 மில்லியன் கிட்ட வந்து பண்ணா பறிமுதல் செஞ்சுக்கிறாங்க. உக்ரைனுக்கு வந்து நட்டம் ஏற்படுத்தும் விதமா 303 மில்லியன் ஹரின்யா செலவுக்கான பணத்தை நட்டம் ஏற்படுத்தும் விதமா இங்க இருக்கக்கூடிய நபர்கள் செயல்பட்டு இருக்காங்க. அதுக்கான காரணம் இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்றேன். அந்த மாதிரி இல்லை. இப்ப தாசில்தாரு இந்த மாதிரி ஏரியால இருக்கிறவங்களா இருப்பாங்க இல்லையா? அவங்களும் அந்த நிலத்துல இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி பார்த்து ஊழல் பண்றாங்கன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி நான் சொல்ல வரேன். அந்த மாதிரி ஒரு விஷயம் இங்க உக்ரைன்ல நடந்திருக்கு. ஸோ அரசு கூட ரிலேட் இருக்கக்கூடிய நபர்கள், அதான் ஆளுகின்ற அரசாங்கத்தோட தொடர்பு இருக்கக்கூடிய நபர்கள், ஆளுகின்ற அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், இது போல நபர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏரியால ஏதோ கையாடல் பண்ணிக்கிறாங்க. இந்த லேண்ட் மெயின்டெனன்ஸ், லேண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனை, மெயின்டெனன்ஸ்ல பிரச்சனை பண்ணியிருக்கிறாங்க. இதனால இந்த விஷயங்கள் வெட்ட வெளிச்சமாய் இப்போ ஒவ்வொருத்தங்களா சுத்தி வளைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா உக்ரைன்ல அதிர்வலைவுகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. இந்த விஷயங்களை சப்ரஸ் ஆகிட்டு இருக்கு. நியூஸஸ் வந்து வதந்திகள்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இது போல வந்து ரஷ்யா உள்ள வந்து போர், இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ சைனா வந்து பாத்தீங்கன்னா மயன்மாரை இன்வைட் பண்ணிட்டு இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. இப்ப சைனா மயன்மார்க்குள்ள சண்டை பிடிச்சிட்டு இருக்கும்போது அங்க ஒரு பஃபர் ஜோனுக்காக நாங்க 1 கோடி ரூபாய் அலக்கீடு பண்றோம் அப்படிங்கிற சொல்லிட்டு 100 கோடி ரூபாய் அலக்கீடு பண்றோம் அப்படிங்கிற சொல்லிட்டு அந்த 100 கோடி ரூபாய்க்கு ட்ரென்ச் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க, செலவெல்லாம் பண்ணிட்டாங்க. இப்ப சைனாவும் போர் தொடுத்து வந்துட்டாங்க. சைனாவும் என்னமோ நினைச்சு வந்திருப்பாங்க. அந்த இடத்துல பெரியம்லாம் இருக்கும் போல தெரியுது, நம்ம பார்த்து சூதானமா போலான்னு வந்திருப்பாங்க. வந்து பார்த்தாதான் தெரியுது அங்க ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற தெரியும் போது மக்களுக்கு அந்த விஷயம் ஷேர் ஆக ஆரம்பிக்குது. ரஷ்ய வீரர்கள் சீக்கிரமாட்டாங்க, அந்த இடத்துல தான் ட்ரென்ச் இருக்குமே, எப்படி உடச்சிட்டு வந்தாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? டிஃபென்ஸ் லைன்லாம் இருக்கு இல்லையா? எப்படி சும்மா அப்படியே வராங்க 10-15 வண்டி அப்படியே ஏறி ஏதோ டூருக்கு போற மாதிரி வராங்களே அப்படிங்கிற வரும்போது உள்ள இருக்கக்கூடிய மக்களுக்கு எங்ககிட்ட ஊழல் பண்ணி ஏமாத்திரியா அப்படிங்கிற ஆளுகின்ற அரசாங்கம் எடுத்துக்கிட்ட கோவம் வரும் இல்லையா? ஸோ அது போல ஒரு சூழல் இங்க உருவாயிருக்கு. இந்த காரணத்தினாலதான் உக்ரைன்ல இருக்கக்கூடிய மக்கள் எத்தனை பேத்துக்கும் பல நபர்களுக்கும் தெரியுது எந்த அளவுக்கு ஊழல் பெருச்சாலிகளா இருக்கிறாங்க, எந்த அளவுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏழைகளை பிடிச்சிட்டு போய் களத்துல விட்டு சாவடிச்சிட்டு இருக்காங்க, பிடிச்சிட்டு போய் களத்துல விடுறாங்களா, இல்ல வேணுங்கிற பார்ட்ஸ் எல்லாம் கழட்டிக்கிறாங்களா, என்ன இதுங்க தெரியல. இது போல விஷயங்களா அரசியல் போஸ்ட்ல வந்தீங்களா வந்துட்டு இருக்கு. இது போல செஞ்சுட்டு இருக்கும்போது நாங்க ஏன் சண்டைக்கு போகணும் அப்படிங்கிறது போல பண்ணா ஒரு நியாயமான கேள்விகள் மக்களுக்குள்ள இருக்கிறதா சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா பார்டர் கார்ட்ஸ், உக்ரைனோட பார்டர் கார்ட்ஸ் 19 நபர்கள் ஸ்லோவாக்கியாக்குள்ள தப்பிச்சு போறதுக்காக ட்ரை பண்ணிக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய மக்கள், அந்த மக்கள் வந்து பாத்தீங்கன்னா புடிச்சிட்டோம், சுத்தி வளைச்சு புடிச்சிட்டோம் அப்படின்னு உக்ரைனோட பார்டர் கார்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ பதிவோட வந்து பாத்தீங்கன்னா விட்டுருக்காங்க. இங்க உட்காந்து நீங்க இவங்களை பிடிக்கிறதுக்கு பதிலா இங்க பிடிக்கிறதுக்குன்னு வச்சுக்கிறீங்களே சில நபர்களை, அவங்களாம் புடிச்சுக்கொண்டு போய் களத்துல விட்டாலும் சண்டை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை இவங்களும் தகுதியற்றவர்களா, அதனாலதான் இந்த வேலைக்கு உட்கார வச்சுக்கிறீங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. எது எப்படி வேணும் அப்படி சொன்ன ஒரு நபர்கள் தான் இந்த டிசிசி ஆளுங்க. எங்களுக்கு டேலண்டே இல்லைங்க, எங்களுக்கு தகுதியே இல்லைங்க களத்துக்கு போறது அப்படிங்கிற டிசிசி தப்புன்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப அது மட்டும் இல்ல, இப்ப அடுத்தது உக்ரைன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்பாவும் பையனும் 2 பேரும் சேர்ந்து, அதாவது இது இந்த போலாண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஜூஸ் இன மக்களை வந்து பாத்தீங்கன்னா இது போல ஹிட்லர்ஸ் எல்லாம் கொல்றாங்க புடிச்சிட்டு போய் அப்படிங்கிறதுனால நாசி படைகள் காப்பாத்துறதுக்காக இது போல பல்வேறு வகையில வந்து பாத்தீங்கன்னா காப்பாத்துவாங்க. அது போல ஹிஸ்டரி இதெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவங்கள எப்படி சிறப்பா பேசுறாங்க. இப்ப அதே ஒரு சூழல் உக்ரைன்ல உக்ரைனோட மக்கள் ஸ்லாவின மக்களை காப்பாத்துறதுக்கு பல நபர்கள் இதுல ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. மேபி வருங்காலங்கள்ல ரஷ்யா ஜெயிச்சிட்டாங்கன்னா இவங்கெல்லாம் ஒரு ஹீரோஸா போற்றப்படுவார்கள். அப்படி இல்லைன்னா இவங்க எல்லாத்தையும் கொடூரமான நபர்களா சித்தரிக்கப்பட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இப்ப இவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா இது போல டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது இந்த ஹைட்ராலிக்ஸ் தெரியாம மறைச்சு
இது போல ஒரு ஹைட்ராலிக்ஸ்லயும் ஒரு கம்பார்ட்மெண்ட் சீக்கிரட்டா ஏற்படுத்தி ஒரு நபர்கள் நிப்பாட்டி இதுவே தொழிலா வச்சு பல நாட்களை வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து எல்லாத்தையும் தப்பிச்சு கொண்டு போய் விட்டுருக்காங்க. எங்கன்னா இஸ்மாயில் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா லோட் ஏத்துறது இந்த ஷிப்பிங் வரும் இல்லையா, ஸோ அந்த இடத்துல வந்து டிரான்ஸ்போர்ட்ல வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நபர்கள். ஸோ லோட் எடுத்து கான்ட்ராக்ட் பேஸ்ல இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல பொருளை கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த இஸ்மாயில் போர்ட் ஒடசா பகுதியில் நடக்கக்கூடிய விஷயங்கள். இவங்க என்ன பண்றாங்கன்னா ரகசியமா வந்து இஸ்மாயில் பகுதியில இவங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து விட்டுருவாங்க. எங்க உக்ரைன்ல எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல டெலிவரிக்கு போகும்போதெல்லாம் அங்க இருக்கிறவங்களை எல்லாம் புடிச்சிட்டு வந்து கொண்டு வந்து இந்த இஸ்மாயில் பகுதியில விட்டுருவாங்க. ரஷ்யா இந்த பகுதியில தாக்குதல் பண்ணுவாங்க தெரியுங்களா? மேபி கம்யூனிகேஷன் தான் இருக்கலாம். ரஷ்யா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50-60 பேர் கிட்ட இருக்கிறாங்கப்பா, தப்பிச்சு போகணும்னு ஆசைப்படுறாங்க, ஏதோ ஒன்று பாத்துக்குங்க, ட்ரோன்களை அனுப்பி விடப்பா அப்படிங்கிற ரெக்வஸ்ட் வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. ஸோ இது போல பதட்டமான ஒரு சூழ்நிலையில உக்ரைனோட ராணுவ வீரர்கள் அங்க திரும்பி நின்று பார்த்துட்டு இருக்கும்போது இங்க இருந்து எல்லாம் தப்பிச்சு ரொமேனியாவுக்கு ஓடி போயிடலாம், மால்டோவுக்கு ஓடி போயிடலாம் அப்படிங்கிற வந்து பார்த்தா இந்த நீந்தியே ஓடிடலாம் அப்படிங்கிற அமைப்பு குரூப் இருப்பாங்க இல்லையா, ஸோ அது போல அமைப்புகள் இவங்களையும் நாங்க சுத்தி வளைச்சு பிடிச்சிட்டோம் அப்படிங்கிற உக்ரைன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஊழல்கள் பெருமளவுல இருக்கு. ரஷ்யா முன்னேறிட்டே இருக்கிறாங்க. தடுக்கிறதுக்கு ஆயுதங்கள் இல்லை. அது உலக நாடுகள் அத்தனை பேர்த்துக்கிட்டையும் கேட்க வேண்டியதா இருக்கு. இப்போ ஃப்ரண்ட் லைனுக்கு போகணும், ஒண்ணுமே இல்லை, ஆனா சும்மா போய் நின்று அங்க நின்றுட்டு ரஷ்யா வராங்கன்னா டாட்டா காமிச்சிட்டு நின்றுட்டு இருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்படி தப்பிச்சு போறாலும் ஒண்ணும் இல்லையா, அவங்களே ஊடாம பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா எப்படி அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இது போல பல வகையான விஷயங்கள் உக்ரைனுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. அதுல ஒரு சில செய்திகள் தெரியக்கூடிய விஷயங்கள் உங்ககிட்ட நான் டெலிவரி பண்ணிட்டு இருக்கேன். இந்த பதிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவை பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கை. அடுத்த பேர் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.